இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமேஷன் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனிமேஷன் வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா kinemaster அப்ளிகேஷன் தேவைப்படுது. அப்போது அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான இமேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் குரோமில் போய் என்ன பண்ணிக்கணும், கூகுள் குரோம் ஆர் கூகுளில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி யூடியூப்பில் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சா தான் நம்ம அனிமேஷன் வீடியோ வந்து மேக் பண்ண முடியும். சரி, அதை எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ kinemaster வீடியோ வந்து kinemaster அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனில் என்ன இருக்கும், சென்டரில் வந்து பெரிய டாட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரேஷியோ வந்து என்ன ரேஷியோ அப்படின்னா 16:9 அந்த ரேஷியோவில் இருக்கிற ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணணும், நமக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணணும், கூகுளில் அல்லது கூகுள் குரோமில் போய் என்ன பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா இங்கே ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு நம்ம எத்தனை நிமிஷம் வந்து இந்த வீடியோ ஓடணும் அப்படிங்கிறத, நம்ம எத்தனை நிமிஷம் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணணும் அவ்வளோ நிமிஷத்துக்கு என்ன அப்படின்னா வச்சுட்டு இது மேலே என்ன கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லோ கலர் வரும். அதில் வச்சு நம்ம ட்ராக் பண்ணி இப்படி இருக்கு. அப்படி தான் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வீடியோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ நான் எவ்வளோ லென்த்துக்கு வந்து வீடியோ வந்து மேக் பண்ண போகிறேன் அப்படின்னா 2 minutes. அப்போ 2 minutes வரைக்கும் நம்ம அதை ட்ராக் பண்ணி இழுத்து கொண்டு வந்துட்டீங்களா. அப்போது அதை முடிச்சுன்னா நம்ம இன்னும் டிக் மார்க் கொடுத்துட்டு திரும்ப ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து வரும். இப்போ வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்டு என்ன பண்ணிட்டோன்னா கொடுத்தாச்சு. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே வராது. பேக்ரவுண்ட் மட்டும்தான் ப்ளே ஆகும். சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஏதாவது டைகர் வந்து புலி வந்து நடக்கிற மாதிரியோ இல்லை மானம் வந்து துரத்துற மாதிரியான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிக்கணும், அனிமேஷன் வீடியோ வந்து யூடியூப் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அது போயிட்டு லேயரில் போய் மீடியாவில் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே ஆட் கொடுத்துட்டேன். ஆட் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த ஸ்க்ரீனில் சென்டரில் மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு ஆரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பண்ணிவிட்டு குரோமா கீன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் க்ரீன் கலரில் இருந்த பேக்ரவுண்ட் வந்து என்ன ஆகிடும், டெலிட் ஆகிடும். உங்களுக்கு எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா டைகர் மட்டும்தான் இருக்கும். இப்போ அதை பண்ணிட்டீங்கன்னா அந்த குரோமா எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா என்ன டிக் மார்க் கொடுத்துக்குங்க. இப்போ கொடுத்துட்டு ப்ளே பண்ணிங்கன்னா எது மட்டும் தான் உங்களுக்கு வாக் பண்ணுற மாதிரி தெரியும் அப்படின்னா டைகர் மட்டும் வாக் பண்ணுற மாதிரி தெரியும். இப்போ ப்ளே கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போ டைகர் வந்து நடந்து வர மாதிரி தெரியுதா, அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ மான் வந்து புலி வரட்டுற மாதிரி ஒரு வீடியோ வந்து அனிமேஷன் வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொண்டு வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒன்று லேயரில் போய் மீடியாவில் போகணும். மீடியாவில் போய் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மானை வந்து புலி துரத்துன மாதிரி ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதையும் என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்க்ரீன் வர்ற மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா குரோமா கீயை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஆகும்னா மானை வந்து புலி துரத்துற மாதிரி தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அப்போது இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும், போயிடும். இப்போது இது மாதிரி டிக் பண்ணி இதை என்ன பண்ணிக்கலாம், புல் தரையில் ஓடுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சா. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போயும் டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா டைகர் வாக் பண்ணுற மாதிரி தெரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு மானை வந்து புலி துரத்துற மாதிரி, அவ்வளோதான். இது மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ புலி நடந்து தான் போச்சு. இப்போ புலி வந்து உரிமிக்கிட்டே போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேக்ரவுண்டு செட் பண்ணணும். அப்படின்னா அதையும் எதில் தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புலி உருமுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இந்த வீடியோ வந்து இந்த ஆடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ப்ளே பட்டன் இருக்கும். எப்போவுமே ஒரு ஆடியோ நம்ம வந்து பேக்ரவுண்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், ப்ளே பட்டன் இருக்கும். அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கணும்.
கரெக்டான சவுண்டை தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோமா அப்படின்னு. கரெக்டு அப்படின்னா ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து ஆட் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஆட் ஆகிடும். அப்போ ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே கீழே தெரியும் உங்களுக்கு டிக் மார்க் கொடுக்கணும். இப்போ ப்ளே பண்ணுங்கள். அவ்வளோதான். முன்னாடி புளி வந்து சைலண்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகுனா புளி வந்து ஒன்று பர்டிகுலர் சவுண்டை வந்து மேக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ வந்து செட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும். அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த மியூசிக்கை தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் பண்ணிக்கிறேன்னா ஆட் கொடுத்துட்டேன். ப்ளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி ஆட் கொடுத்து நாங்கள் ஆட் ஆயிரும். அடுத்து ஆட் ஆனால் நான் டிக் சிம்பிள் கொடுத்துக்க வேண்டியதான். கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். அடுத்து இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபுல்லாக என்ன பண்ணணும், நம்ம பண்ணது பூரா என்ன பண்ணணும்னா ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதில் ஏரோ மார்க் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எக்ஸ்போர்ட்னு கேட்கும். நம்ம என்ன குவாலிட்டியில் வந்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது அது கேட்கும். இப்போ 360 480 கேட்கும். நான் 480 போட்டுக்கிறேன். 480 போட்டால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அதனால் 480 போட்டு எக்ஸ்போர்ட்டாக சிம்பிள் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம மொபைலில் வச்சுருக்க என்ன வச்சுருப்போம், வீடியோ பிளேயெல்லாம் வச்சுருப்போம். அதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணோடனே உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 480 போட்டதுனால கொஞ்சம் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். வீடியோவோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். வீடியோட எம்பியும் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே 360 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வீடியோவோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதே போல் எம்பியும் கம்மியாக இருக்கும். அப்போ சீக்கிரமாக என்ன ஆயிடும், எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதே 560 720 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வீடியோவோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோட எம்பியும் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான டைம் வந்து என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். புரியுங்களா? அந்த மாதிரி தான் வீடியோ வந்து மேக் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது. 480ங்கிறதுனால கொஞ்சம் டைம் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்மால் வீடியோ வந்து மேக் பண்ணனால ஒரு டைம் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். எக்ஸ்போர்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளே பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், மொபைலில் வந்து டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு மியூசிக் பிளேயர் வச்சுருப்போம். அதில் தான் ப்ளே ஆகும். அதே கேட்கும் பாருங்களேன். இதை கிளிக் பண்ணணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து நான் ஆல்ரெடி இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ பிளேயர் தான் நான் வச்சுருக்கேன். அதனால் அதை காமிக்குது. இப்போ அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து என்ன ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.